இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நாங்கள் போட்ட அட்டைப்படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது. இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது. இப்போ ஒருத்தன் போடுவான், ஏய் பேர் வரக்கூடாது, நீ தானையா முதல்ல தலையங்க எழுதுன, இப்போ பேர் வருது என்னன்னு. அப்போ இப்போ அதுக்கு வேற எங்கள் எடிட்டோரியலில் எங்கள் டீம்ல சொல்லணும், எப்பா இது பூரா பீ போடு, எதுக்கு பீ போடுன்னு இருக்குவார், அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு. தேன் மிட்டாய்க்கு நீங்கள் வந்து நான் திட்டவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான். ஆக இதை புறக்கணிக்கணும். அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக இங்க அரசியல் செய்யவில்லை. அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா, இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. இந்த ஸ்டேட்டினுடைய அமைதிக்கு எதிராக அரசியல் செய்கிறார். அரசியலுக்கு வந்த 2 வருஷத்துல சொல்ற, இந்தியாவிலேயே அண்ணாமலை போல சகல சௌபாக்கியங்களோடு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி ஒரே ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. நீங்க இப்படியே தொடர்ந்து பேசுங்க திரு அண்ணாமலை. ஆனா ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்திங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்க பார்ட்டிக்கும் ரொம்ப நல்லது. அது என்ன விமர்சிக்கிறார்னா, ரொம்ப கொச்சையாக பல்லுபடாம அப்படின்னு ஒரு சொல். சாரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாம அடுத்து என்ன சொல்றாரு, நான் அப்படித்தான் பேசுவேன், நீங்க வந்து அதுக்காக மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற நிருபருக்கு கொஞ்சம் முதுகெலும்பு அதிகம், கொஞ்சம் அறிவு அதிகம், ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை வந்து நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் கொத்தடிமை, அப்படி ஏதாவது ஒன்று சொல்றது. ராஜா இதுக்கு முன்னால மோசமா பேசியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறது, அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே இந்த ஆளு தான், அண்ணாமலை. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, எதை காக்காட்டையும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் வாயடக்கத்தை கற்றுக்கொள், பொது இடத்தில் என்ன பேசணுங்கிறத கற்றுக்கொள். பல்லுபடாமங்கிறாரு. சின்ன வயசுல இருந்து அவருக்கு எவ்வளவு பழக்கம்னு தெரியல. அடிக்கடி இதையும் இன்னும் பயன்படுத்துவாங்கிறாரு. அதை பல்லுபடாம பயன்படுத்துவாங்கிறாரு. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பழக்கம் இருந்திருக்குன்னு தெரியல. ஏன் இப்படி அடிக்கடி பயன்படுத்துறாருன்னு தெரியல. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. நம்மளை வந்து தூண்டி விடுறது, ஏதாவது பண்ணி டெம்ப் பண்றது. இன்னமா உன் மூஞ்ச காட்டு, யாரு? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். வலைவீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய, அது ஒரு 10 ஐட்டம் போடும். அதுல ஒண்ணு, ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள், நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி. அதுல ஒருத்தர் போட்டுக்காரு, மோடி ஆட்சி இதோட ஒளியட்டும், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டுக்காரு. நான் அரசியல் பேசல. பல்லார் முனிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எல்லப்படும், ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்லியிருப்பார். இது வந்து ஆட்டுக்கு புதுசு இல்லை. அரவிந்தாக்ஷன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரனை எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அது நச்சுன்னு சொன்னார், அதை நான் வழிமொழிகிறேன். எங்கள் ஊர்லேயும் இதே தான், தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும், அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது, திட்டுறாரு. இப்போ ஆசிப் சொன்ன மாதிரி முதல்ல இதைத்தான் விரும்புகிறாங்க. இது வந்து இப்படி நாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, அதுவும் முக்கியமாக எங்களுக்கெல்லாம் சீனியர் என்றாம் சார், அவர் முன்னிலையில் இதான் முதல் முறையாக அவர் வந்து என்ன அந்த இதை பிடிச்சிட்டு கோஷம் முன்னால் பண்ணியிருக்காராம். நல்ல வேலையாக போச்சு. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பிடிச்சிருக்கீங்க. அதான் எஸ், நாம் வந்து ஒன்றே ஒன்று தான். ஏன்னா அவர் வந்து அவர் வந்து நாகரிகமானவர்கிட்ட நாகரிகமாக தான் பேசணும், நாகரிகம் இல்லாதவர்கிட்ட இப்போ நம்மளும் தரக்குறைவாக பேசணும்னு அவர் நினைக்கிறார். நீங்களும் அப்படி தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசுகிறவங்க எல்லாருமே அந்த தரத்தை மனசில் வச்சுட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. திருந்த போகிறதில்ல, திருந்த மாட்டார். நான் ஒன்றும் பெருசாக நிறைய பேச போகிறதில்ல. நான் 2-3 போன இதழில் எங்கள் ஆசிரியர் குழு ஒரு முடிவெடுத்து,
இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நாங்கள் போட்ட அட்டைப்படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது. இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது. இது நான் ஒரு பப்ளிஷர், நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன். என் தம்பிகள் எல்லாரும் ஆமாண்ணே சரியாக பண்ணணும். ஏன்னா பத்திரிகையில் மாத்திரம் வெப்சைட், ஆன்லைன் எல்லாத்துலேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாதுன்னு நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். இப்போ ஒருத்தன் போடுவான், ஏய் பேர் வரக்கூடாதுன்னு நீ தானையா முதல்ல தலையங்கிறதுனா, இப்போ பேர் வருது என்னன்னு. இப்போ அதுக்கு வேற எங்கள் எடிட்டோரியலில் எங்கள் டீம்ல சொல்லணும், எப்பா இது பூரா பீ போடு, எதுக்கு பீ போடுன்னு இருக்குவார், அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பா நீ இது அதுக்குள்ளே போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு சொல்லியிருந்தோம்ல. ஆக ஒரு முடிவு சின்ன அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை. நம்மளை எல்லாரையுமே பிரித்தாள்றது. எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாருமே சொன்ன பிரித்தாள்றது. இதில் கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க. ஆக ஒரே விஷயம் சார், செய்தியை புறக்கணிச்சிட்டா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது தான் முடியுமான்னு பாருங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்துருப்பீங்க. நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. உங்கள் மூலியமா இதை நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளரையும் தரக்குறைவாக நினச்சிட்டு இருக்கார் அவர் வந்து. அதான் அது இப்போ இன்னைக்கு வந்து அவர் ட்விட்டர் ஏதோ ஒரு சனியனல் போட்டுக்காரு பாருங்க, என்னது வெங்காயத்துடைய லேயர் நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர். இதில் வேற வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லேயரு, அதுக்கப்புறம் அடிவரடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மன்னிப்பு எங்கள் குணசேகரன் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார், மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமாக மனசில் வச்சுருக்க, நீ என்ன வேணாலும் பேசுகிற, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் என்ன நடந்துக்க முடியும்? தேன் மிட்டாய்க்கு நீங்கள் வந்து நான் திட்டவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான். ஆக இதை புறக்கணிக்கணும். நன்றி. அண்ணாமலை ஒரு நேர்காணல் குறித்து தெரிவித்த ஒரு ஒரு கருத்துக்கு மட்டும் இந்த கண்டனமும் இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடத்தப்படுதா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு பிறகு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்த போது அவர் பேரில் எல்லாரும் ரொம்ப வன்மம் காட்டுறாங்க, அதனால் எல்லாரும் போய் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்காரு. அதோடு மட்டும் ஒரு நிற்கலை, மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு வர சொன்னார். எங்கேருந்து இந்த ஆணவமும் திமிரும் வருது யோசிச்சு பாருங்க. இந்த ஆணவத்துக்கும் திமிருக்கும் எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த கண்டனமும் இங்கே நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தஞ்சாவூரில் அந்த மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை விஷமருந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிட்டா. அந்த இஷ்யூ தான் ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவு இந்தியா முழுவதும் பூதாகரமாக கொண்டு சென்ற ஒரு விஷயம். அந்த வீடியோவை எடுத்த நபர் பேரு முத்துவேல், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவர் அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டயசிஸ்னுடைய அந்த ஃபாதர் கிட்ட கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தாரு. 25 லட்சம். அந்த 25 லட்சத்தை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு சாகர வரை அந்த வீடியோவை அவங்க வெளியிடல. அந்த பொண்ணு செத்த பிறகு நீங்க அந்த வீடியோவை முதல்ல வெளியிட்ட ஆள் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டோட பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை தான். அடுத்த நிமிஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பிஜேபியினுடைய முக்கியமான பிரமுகர்களும் ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை சோசியல் மீடியாவில் கையெடுக்கிறாங்க.
நண்பர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இங்க நடந்திருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்ததே கிடையாது. 1980 அந்த கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்துல அந்த கட்சி ஒரு வழக்கு தொடுத்தது அப்படின்னா, நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜன் கமிட்டியை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள். அதுதான் முதல் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய ஹிஸ்டரியில கோர்ட் படியேறின முதல் கேஸ். இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனது இதுதான் முதல் கேஸ். வினோஜ் பி செல்வம் போனாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது. ராமர் கோயிலினுடைய திறப்பு விழாவை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணும். சரி, நான் தஞ்சாவூர் கேஸுக்கு வரேன். மொத்த இந்தியா முழுவதும் பிரச்சனை. ஏபிவிபி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எல்லாம் போராட்டம் பண்றாங்க. என்சிபிசிஆர் இங்க மாநிலத்துல ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒண்ணு இருக்கு, மாநில உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆணையத்துக்கிட்ட கேட்கல, டிஜிபி கிட்ட விளக்கம் கேட்கல, நேரடியாக என்சிபிசிஆர் இங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க ஒரு 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 ஆய்வுக்காக இங்க வராங்க. இது சம்பந்தமா அதே நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் காத்திருந்தோம். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, தமிழ்நாட்டில இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு கேட்கறதுக்காக. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்தியாவில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட அந்த மாதிரி ஆகல. கன்வென்ஷனால சூசைட் நடந்ததுன்ட்டு இவங்க முன்னெடுத்த இந்த அவதூறு பிரச்சாரம் இந்தியா முழுவதும் என்சிபிசிஆருடைய அபிஷியல் ரெக்கார்ட்ல ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. ஆனா இவங்க இந்தியா முழுவதும் பிரச்சனை பண்ணாங்க, மத கலவரத்தை உண்டாக்கி இந்த தமிழ்நாட்டை ரத்த காடாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். நான் இங்க சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். இதே வள்ளுவர் கோட்டத்துல கிருஷ்ணகிரியில் தண்ணி பிடிக்கிற சம்பவத்தில் நடந்த ஒரு ராணுவ வீரன் விவகாரம் சம்பந்தமா இங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது. தமிழ்நாட்டோட வரலாற்றுல முதல் முறையாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அது பிஜேபி நடத்தின போராட்டம் தான். திருவண்ணாமலையில இதே மாதிரி ஒரு கிருஷ்ணகிரியில திருவண்ணாமலையில வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரன் அவன் பொண்டாட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படியே மன்றாடிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டான். கடைசியில் அந்த வீடியோ போட்டது யாருன்னா அண்ணாமலை. கடைசியில பிரச்சனை விசாரிச்சாதான் தெரியுது, அவன் மனைவி, அவங்க அப்பா, அவன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துருக்கிறாங்க. வாடகைக்கு விட்டவன் கடையை கொடுன்னு திரும்ப கேட்கிறான். கேட்டவனை கத்தி எடுத்து வெட்டிவிட்டு இவங்க பொய்யா ஒரு வீடியோ பரப்பி விட்டுட்டு இங்க ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக இங்க அரசியல் செய்யவில்லை. அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு, இந்த ஸ்டேட்டினுடைய அமைதிக்கு எதிராக அரசியல் செய்கிறார். இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம அவர் எனக்கு எதிராக எல்லாம் வன்மம் காட்டுறாங்க, எல்லாத்தையும் வெங்காயத்தை உரிப்பேன், நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம், அண்ணாமலை நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம், அவ்வளோ எளிதாக இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து சென்று விட மாட்டோம். அரசியலுக்கு வரவங்க யாரும் பெருசா காசு பணம் சேர்த்து வீடெல்லாம் கட்டக்கூடாது, யாரெல்லாம் காரு பணம்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஜீல மகாராணின்னு ஒரு சீரீஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கோம். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அந்த மாதிரி அரசியலுக்கு 2 வருஷத்துல சொல்றேன், இந்தியாவிலேயே அண்ணாமலை போல சகல சௌபாக்கியங்களோடு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி ஒரே ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. இவர் ஒன்றும் மக்களுக்கு சேவை செய்ய வரல. டெமோக்ரஸியினுடைய 4th பில்லராக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறை மக்கள் கிட்ட இருந்து யாரும் சம்பளம் வாங்கலன்னு, நாங்கெல்லாம் வேலை செய்யறோம், எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. நிறுவனம் ஒரு 100 பேரை வச்சு வேலை கொடுக்குது, அதனால எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. எங்களை அடிமைங்கிறது, நாங்க இவங்க கிட்ட காசு வாங்குறோங்கிறது 14 மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. 14 மாநிலங்கள்ல 14 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பிரசிடண்ட் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களா பைத்தியக்கார மாதிரி? நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க தெருவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அண்ணன்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஏரியால கொஞ்சம் மனநலம் பிறழ்ந்த ஒரு நபர், பிராந்துன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பிறழ்ந்த ஒரு நபர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா அந்த குடல் பேக்கெட் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போற வரவனெல்லாம் கெட்ட வார்த்தையில திட்ட வைப்பாங்க. அந்த மாதிரி
இன்னைக்கு அண்ணாமலைக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பெரியண்ணனுக்கு வேண்டாதவர்களை எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா அவதூறு பேச சொல்லிட்டு இருக்கிறது. இதை அனுமதிக்க முடியாது. இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. எல்லாரையும் கோபாலபுரம் மீடியான்னு சொல்லிட்டு இருந்தபோது மிக கடுமையாக கட்டுரை எழுதுனது நான் தான். நான் எழுதிய பிறகுதான் அவர் இந்த கோபாலபுரம் மீடியா அப்படின்னு சொல்றதையே பொத்திட்டு நிறுத்தினாரு. எல்லா ஸ்டேட்லயும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க அங்க இருக்கிறவங்களை இப்படித்தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? காங்கிரஸ்க்கு ஃபேவரா இருக்கிறாங்க, பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறாங்கன்ட்டு நீங்க இப்படியே தொடர்ந்து பேசுங்க திரு அண்ணாமலை. ஆனா ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்திங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்க பார்ட்டிக்கும் ரொம்ப நல்லது. அது நண்பர்களே, ஒரு கண்டனத்தை பதிவு செய்யறதுக்காக நாம இங்க கூடியிருக்கிறோம். அந்த கண்டனத்திற்கு முன்னால் பல்லடத்துல நியூஸ் 7 செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்துக்காக நம்முடைய கண்டனத்தை வன்மையாக பதிவு செய்கிறேன். இங்க பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர் பேசின ஒரு பேச்சு, அது சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த சர்ச்சை எங்க இருந்து வருதுன்னா, அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினை ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்குறார். பொதுவாக நம்ம ஊர்ல வந்து அரசியல் உரையாடல் அப்படின்றது எங்க இருக்குன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேட்டி தர்றாங்க அப்படின்னா அதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்வினையாற்றுவாங்க. அவருடைய பேட்டி, அவருடைய கண்டனம், அவருடைய கருத்துக்கு வலிமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சி தலைவர் காட்டுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதற்கு எதிராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மறு பேச்ச, மறு கண்டனத்தை தெரிவிப்பார். அது அவங்க அரசியல் தலைவர்களுக்கு இடையில் நடக்கிற அரசியல் உரையாடல், ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். இந்த பேட்டியை திரு அண்ணாமலை எப்படி கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, பேட்டி தந்த அரசியல் தலைவரை விட்டுட்டாரு. பேட்டியில் சொல்லப்பட்ட கருத்து மேல அவர் மாற்று கருத்து சொல்லல. மாறாக யார் பேட்டி கொடுத்தாங்க, பேட்டி எடுத்தாங்களோ அந்த நெறியாளரை விமர்சிக்கிறார். அது என்ன விமர்சிக்கிறார்னா, ரொம்ப கொச்சையாக பல்லுபடாம அப்படின்னு ஒரு சொல். இன்னும் இவ்வளவு கேவலமா சொல்றாரு. பொது வாழ்க்கையில் இப்படிலாம் பேச மாட்டாங்களே. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஒரு பண்பட்ட அரசியல் உரையாடல் நடந்த ஒரு மாநிலம். தமிழ்நாட்டு பிஜேபியிலேயே நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. அந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி சொன்னது இல்லையேன்னு அந்த பேட்டி கேட்கும்போது ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அவர்கள் பேசுவது என்பது ஒரு ஷாக் வேல்யூக்காக பேசல, கவன ஈர்ப்புக்காக பேசல. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய செயல் திட்டமும் ஒரு அஜெண்டா அதுக்குள்ள இருக்கு. அது அந்த செயல் திட்டத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் இன்னொன்னு சொல்லணும். அந்த கருத்து சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு அசூயா இருந்துச்சு. இப்படி ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு மைக் பிடிச்சு, அது ஒரு கோயில் வாசல்ல, திருவான்மியூர்ல ஒரு கோயில் பக்தி மார்க்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே, ஒரு கோயில் வாசல்ல நின்று அவர் சொல்றாரு, நீங்க பல்லு படாம அப்படின்னு சொல்றாரு. அதை 2-3 வார்த்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. தற்செயலா ஒரு ஃப்ளோல சொன்னது கூட இல்லை. அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல இந்த மாதிரி பேசுறது வழக்கமுங்க, பேச்சு வழக்குங்கிறார். நானும் அந்த பகுதியில தான் பல ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கேன். அப்படி யாரும் பேசி நான் கேட்டதில்லை. இது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப கவர்னரா இருக்கிறாங்க. அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தவர். அந்த தலைவர் என்னைக்காவது அதே பகுதியில இந்த சொல்லை பயன்படுத்தி பேசியிருப்பாரா அப்படின்னு பாருங்க. அதே பகுதியில இருந்து இன்னைக்கு அகில இந்திய பாஜகவினுடைய செயலாளராக இருக்கிறாங்க திருமதி வானதி ஸ்ரீனிவாசன். அவங்க எங்கேயாவது எங்க ஊர் வழக்கங்க இது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இந்த சொல்லை அவங்க பேசியிருக்காங்களா? அதே பகுதியிலிருந்து அரசியல்ல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் எங்கேயாவது எங்க ஊர்ல இப்படிலாம் பேசுறது சகஜம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா என்றால் அப்படி யாரும் பேசலதில்லை. ஏன்னா அது வழக்கம் அல்ல. அது வழக்கமா இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு சாரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாம அடுத்து என்ன சொல்றாரு, நான் அப்படித்தான் பேசுவேன், நீங்க வந்து அதுக்காக மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு.
நீங்க தமிழ்ல வந்து நம்ம எல்லாமே தமிழ் மீடியத்திலயோ இதுலயோ இங்கிலீஷ் மீடியத்திலயோ படிச்சுட்டு வந்திருப்பீங்க, தமிழ் பத்திரிகைகள்ல படிப்பீங்க. எங்கேயாவது ஒரு எழுத்து வழக்கில் எந்த பாட புஸ்தகத்திலேயாவது மன்னிப்பு கூந்தல்னு எந்த அரசியல் தலைவராவது பேசி கேட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா இவங்க வந்து வாட்ஸ்அப் வழியாக, ஃபேஸ்புக் வழியா, ட்விட்டர்ல மட்டும் புழங்குற ஒரு சொல். ஏன்னா அந்த கூந்தலுக்கு இன்னொரு சொல் அப்படின்றது அன்பார்லிமெண்ட்ரி. அதை போட்டா எழுதுறவனுக்கே கூச்சமா இருக்குன்றதுனால அவங்க ட்விட்டர்ல இந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. அந்த சொல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு சொல்றாரு. சரி, இந்த ஆர்ப்பாட்டம் வருது, ஏன் இவ்வளவு பல பத்தாண்டுகள்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஜூனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் வச்சுக்கோங்க, அவர் அரசியலுக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு 3 ஆண்டு காலம் இருக்கும். ஆனா போராட்டத்துல வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடியவங்க ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்த்தவங்களா, இந்த பணியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கும். அப்ப அந்த தலைவர் வந்து ஏன் நமக்கு எதிராக இப்படி சொல்றாங்க, இந்த கண்டனத்தை மனம் திறந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் நினைக்க மாட்டார் அப்படின்னு அன்னைக்கு அவரே போட்டிருக்காரு. அவர் சில சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறாரு. இந்த நண்பர் முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் 3 முறை போராடினாங்க அப்படின்னு சொன்னாருன்னு. அவர் அப்படிலாம் சொல்லல. இந்த கும்பல் எனக்கு எதிராக 3 முறை போராடிச்சுன்னு சொல்றாரு. கும்பல்னு சொல்றாரு. தனக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணா அவங்கள வந்து பத்திரிகையாளர்லாம் அவர் அக்னாலஜி பண்ணல. இந்த கும்பல் எனக்கு எதிராக 3 முறை போராடிச்சு, இந்த அடி வருடிகள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு சொல்லியும் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டினுடைய அரசியலின் போக்கை தீர்மானிக்க முடியாது, காலம் மாறிடுச்சுன்றாரு. தமிழ்நாட்டோட அரசியல் உரையாடலை டிசைட் பண்றது அரசியல் தலைவர்களும், களத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களும், களத்தில் இருக்கக்கூடிய சூழல், ப்ரிவைலிங் கண்டிஷன், அது எதுதான் தீர்மானிக்கிறதே தவிர பத்திரிகையாளர்கள் அல்ல. பத்திரிகையாளர்கள் ஒரு மெசஞ்சர்ஸ். ஒரு நிருபர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, பேட்டி எடுக்கிறாருன்னா நான் திருப்பி கேட்கிறேன், இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரதமர் 10 ஆண்டுகளாக அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து, அது அவருடைய உரிமை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனா அவர் பேட்டி கொடுக்காதவரா அப்படின்னா, இதே தமிழ்நாட்டில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளுக்கும் பேட்டி அளித்தவர். இன்னைக்கும் போய் பாருங்க, தமிழ்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எல்லா தொலைக்காட்சிக்கும் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. சரி, பேட்டி கொடுக்கறதும் கொடுக்காத அவருடைய உரிமை அப்படின்னு வச்சுக்கங்க. அந்த தலைவர் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பேட்டி கொடுக்கல, சரி பேட்டி கொடுக்கறது உங்களுடைய உரிமை அல்லது உரிமை இல்லை. ஒரு பேட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, பிரதமர் ஆன பிறகு சில பேட்டிகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கொடுத்திருக்கிறார், ஏஎன்ஐன்ற இதுக்கு வந்திருக்கு, நியூஸ் 18 அதனுடைய அகில இந்திய சேனல் கொடுத்திருக்கிறாங்க, டைம்ஸ் நவ் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர் இன்டர்வியூஸ். அந்த இன்டர்வியூஸை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கேட்குறீங்கல்ல, பல்லு படாம அப்படின்னு ஒரு பேட்டியை பார்த்து சொல்றீங்களே, ஒரு ஃபார்ம்ல இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றீங்களே, அந்த பேட்டியை ஒப்பிட்டா யாராவது அரசியல் தலைவர்கள் யாராவது அதை விமர்சிச்சாங்களா? மீடியா கிரிட்டிக்ஸ் விமர்சிச்சிருக்காங்க. இன்னைக்கும் சொல்கிறேன், ஊடகங்களை விமர்சிப்பதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு, நேயர்களுக்கு உரிமை உண்டு. ஊடகம் பாதை தவறுகிற போது தன் கடமையை செய்ய தவறினால் அவர்களை கேட்கிற உரிமை நேயர்களுக்கு இருக்கு, சுட்டி காட்டுற உரிமை நேயர்களுக்கு இருக்கு. அவங்களே நிராகரிச்சு போடுவாங்க. ஒரு பேட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இல்லை அப்படின்னா மக்கள் நிராகரிச்சிருவாங்க. ஆனால் இவர்கள் ஏன் இதை கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதை டிஸ்கிரெடிட் பண்ண பாக்குறாங்கன்னா, மீடியாவை டிஸ்கிரெடிட் பண்றது, இன்டெலிஜென்சியாவை டிஸ்கிரெடிட் பண்றது, தனக்கு எதிராக ஒரு பேட்டியை இப்படி இருக்கணும்னு அவங்களாக நிர்ணயிப்பது. அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு பேட்டி இப்படி இருந்து, அல்லது ஒண்ணு என் பக்கம் இரு, இல்லைன்னா உனக்கு முகமே இருக்கக்கூடாது, நீ நடுநிலை அப்படின்னோ ஒரு சுதந்திரமான மனிதனோ இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. ஒண்ணு என் பக்கம் இரு, இல்லைன்னா உன்னை வந்து நான் டிஸ்கிரெடிட் பண்ணுவேன். உனக்கு வந்து பொது மரியாதை, சமூகத்தில் இந்த செய்தியாளர்களுக்கு எந்த பொது மரியாதையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு உள்நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கு. முத அவருடைய பேட்டிகள் வந்தபோது அதிகமான தாக்குதலுக்கு நாங்கள் ஆளானோம். யாராவது போய் எந்த பேட்டியாவது கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாருன்னா, கோபாலபுரம் மீடியா, உங்க குடும்ப தொலைக்காட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு சன் டிவியை விமர்சிப்பாரு. ஏன் தொடர்ச்சியா எந்த பேட்டிக்கு போனாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் பேசிட்டு இருந்தாரு. ஒரு நாள் தேனியில ஒரு சம்பவம், ஒரு 10 நிமிஷம் பேட்டியில 5 நிமிடம் திட்டியிருந்தார் ஊடகங்களை. எங்க நிருபரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா நீ கேள்வி கேட்டீங்க, என்ன அது இஷ்யூன்னு கேட்டேன். சார் நான் எந்த கேள்வியுமே கேட்டது தந்தி டிவி நிருபர், ஆனா சன் டிவியை திட்டினார் சார் அவர் அப்படின்னாரு.
நான் கேள்வியை கேட்கல சார், நான் பின்னாடி இருந்தேன், நம்ம மைக் இருந்தது, கேள்வி கேட்டது தந்தி டிவி ரிப்போர்ட்டர். ஆனா சன் டிவி அவர் சகட்டு மணி திட்டினார். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ இது ஒரு தந்திரம் போல் இருக்கு. என்னிடம் வந்தால் நான் சொல்வதை கேட்டுட்டு போ, கிரிட்டிக்கலா எதுவும் கேட்காத. தமிழ்நாட்டில் இருக்கிற நிருபருக்கு கொஞ்சம் முதுகெலும்பு அதிகம், கொஞ்சம் அறிவு அதிகம், ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் கொத்தடிமை, அப்படி ஏதாவது ஒன்று சொல்றது, உடனே என்ன ஆவாங்க, ஒரு செய்தியாளர் அவங்க டிமாரலைஸ் ஆவாங்க. இன்னும் இது கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லலாம், கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. அதற்கு பதிலாக தனி மனித தாக்குதலை ஈடுபடுறதுன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தன்மையாக வைத்திருந்தாங்க. இன்னைக்கு அது இங்கே வரலையும் வருது. இது தொடருமா அப்படின்னா நிச்சயம் தொடரும். ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது கண்டிப்பாங்க. அதுலயும் இப்போ தர்மம்லாம் பேசுறாங்க இல்லையா, அறம் தர்மம்லாம் பேசுறதுனால யாராவது மூத்தவர்கள் நியாயஸ்தர்கள் யாராவது பெரியவங்க கேட்பாங்க அப்படின்னு நினைத்தால், அப்படி யாரும் கேட்கல அப்படின்றதான் அவருடைய லேட்டஸ்ட் எதிர்வினைகள்லாம் காட்டுது. அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காகவோ, அவர் திருந்தவில்லை என்பதற்காகவோ, அவர் போக்கில் மாற்றம் வரவில்லை என்பதற்காகவோ நாம் மாற முடியாது. நமக்கு சுயமரியாதை இருக்கிறது, ஒரு பத்திரிகையாளனுக்கு கருத்து சொல்ற உரிமை இருக்கிறது, ஊடகத்திற்கென்று சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்துக்கு சவால் வர்ற நேரங்களில் அந்த சவாலை எதிர்த்து நாம் கேட்போம். நேற்று நம்முடைய முந்தைய தலைமுறை கேட்டது, இன்றைக்கு என்ன நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும், இதே அதிகாரம் இல்லை என்றால் இப்படி நடந்து கொள்வார்களா, இப்படி ஒரு தலைவர் நடந்து கொள்ள முடியுமா, இந்த அதிகாரம் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் ஒரு அரசியல்வாதி இப்படி நடந்து கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்தாலும், நீ என்ன அதிகாரத்தை வைத்திருந்தாலும் அதற்கு எதிராக நியாயத்தின் குரல் என்பது தொடர்ந்து ஒலிக்கும். நேற்றும் இந்த ஏற்க மாட்டோம், அடிபணிய மாட்டோம்னு கண்டிச்சோம். இந்த அநாகரிகம் என்பது தமிழ்நாட்டில் அரசியல்ல மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய கவலை. தனி மனிதர்கள் மீது நமக்கு எந்த பெரிய வருத்தமும் கோபமும் இல்லை. அரசியல் நாகரிகம் அப்படின்ற ஒன்று அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் ஊடகங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஊடக சந்திப்புகள் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதும் அரசியல் நாகரிகத்துக்கு ஒரு அளவுகோல் தான். அந்த அளவில் என்னுடைய கண்டனத்தை பதிந்து நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டம் நடக்கிறத வரவேற்கிறேன். ஒற்றுமைக்கு இது ஒரு சான்று. எல்லா பல கருத்துக்களுடைய ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமை கொண்டு வர வேண்டும். இந்த சவாலை எப்படி நம்ம மீட் பண்ண போகிறோம்னு சொல்லி எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால், பாஜக தமிழ்நாட்டில் ஒரு விதமான முன்னேற்றமோ ப்ரோக்ரஸ் ஒரு சீரியஸ் ஃபோர்ஸாக கருதுவதில்லை. அஃப்கோர்ஸ் ஒன்றிய அரசாங்கம் இருக்கும்பொழுது ஓரளவுக்கு அவங்களுக்கு பவர் இங்கே இருந்தாலும், இங்கே சொந்த காலில் நின்று ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் யதார்த்தம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால ஒரு சர்ச்சைக்குள்ள பேச்சு, அசிங்கமான பேச்சு கொண்டு வந்து இதை ஒரு பப்ளிசிட்டி, ஒரு நியூஸ், பிரேக்கிங் நியூஸாகவும் நியூஸ் ஐட்டமாகவும் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம். ராஜா இதுக்கு முன்னால மோசமா பேசியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறது, அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே இந்த ஆளு தான் அண்ணாமலை. அண்ணாமலையோட பேக்ரவுண்டை நம்ம ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ண தேவை. இதுக்கு முன்னால சொன்னாரு அந்த இதுல, அதாவது கர்நாடகாவில் எப்படி நடந்திருக்காங்கன்னு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் சொல்ல முடியாது, நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நல்ல கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. இங்க பல மழையிலும் வெயிலிலும் வேலை செய்யறவங்க நிறைய நல்லா இருக்காங்க, போலீஸ்மென் அண்ட் போலீஸ் விமன், பல கேட்டகரிஸ்ல. ஆனா சில மோசமான ஆபீசர்ஸ்ல இவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு ஒரு கலாச்சாரமோ ஒரு சிவிலைசேஷன் ஒன்றும் புரியவில்லை. ஒரு அசிங்கமாக பேசி அதை நியூஸ் ஐட்டமா பண்றது, ஒரு பிரேக்கிங் நியூஸா பண்றது தான் அதோட நோக்கம். வேற எந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால கொடுக்க முடியாது, இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. இது இல்லைன்னா பிஜேபி ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒரு ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக மாற்றக்கூடிய நோக்கம் தான் இது. அதை தவிர அவருடைய ஆரோகன்ஸ், அவருடைய பேட் லாங்குவேஜ், சில பேர் பேசுவாங்கல்ல, போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்கல்ல, அசிங்கமாக கோபால் சொல்கிற மாதிரி
தெருக்கில் பேசுவாங்க பல பேர். அது வந்து ஒரு அரசியல் தலைவர் என்று கிளைம் பண்றவர் பேச முடியுமா? இதுதான் அதோடைய நோக்கம். நான் பல பவர்ஃபுல் லீடர்ஸ் பார்த்துருக்கேன். முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டது, ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது, ஒரு போராட்டமே நடந்தது 2003 இதுல. அதாவது 5 பேர் எடிட்டர் உள்பட 5 பேரை வந்து அசம்பிளியில பிரிவிலேஜ் மோஷன் போட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க. யாரும் கிடைக்கலாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் இன்க்ளூடட், யாருமே போலீஸ் வலையில உழல. அப்புறம் அப்ப என்ன நடந்தது? பிரஸ் கிளப்ல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. முக்கியமா சொல்லணும்னா பிஜேபி தலைவர்களும் கூட வந்து அதுல பங்கெடுத்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை போக்குக்கு நேர்மாறாக அன்னைக்கு இருக்கக்கூடிய அப்கோர்ஸ் இதுல எல்லா கட்சிகளும் வந்தாங்க, அபார்ட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட். அந்த இதுல வாஜ்பாய் அவர்களை பார்த்திருக்கேன், நான் அத்வானி அவர்களை பார்த்திருக்கேன். அவங்களுடைய ப்ரோக்ராம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது கடுமையாக எடிட்டோரியலைஸ் பண்ணுவோம், ஆர்டிகிள்ஸ் போடுவோம். நானே எழுதியிருக்கேன் இவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு. ஆனா அவங்கள பார்க்கும்போது ஒரு மரியாதையோட நடத்துப்பாங்க. குறிப்பாக அத்வானி அவர்கள் இந்த ரத் யாத்திரா நடத்துவது பல மோசமான செயல் தான் நடந்திருக்கப்போ. ஆனா பத்திரிகையாளரோட பேசும்போது என்ன மட்டும் இல்ல, ஈவன் ஒரு ரிப்போர்ட்டர், கரஸ்பாண்டன்ட், பல பேரோட, எங்க பியூரோ சீஃப் டெல்லியில எல்லாரோடையும் ஏன்னா அவங்க ஒரு கலாச்சாரம் உண்டு. வாட் எவர் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது ஹிந்துவுடைய 125th செலிப்ரேஷன் இங்க வந்தாரு. அவர் என்ன ஃப்ரெண்ட்லி மீடியாவா? அது அன்னைக்கு பயங்கரமாக அந்த இதை எடிட்டோரியல்ல எதிர்த்தக்கூடிய ஒரு பத்திரிகை. இது நானே அதை செய்திருக்கேன், பல பேர் வேற சில பேரும் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்க செய்யற நல்ல செயலை பத்தி அதுக்கு பப்ளிசிட்டி கொடுப்போம், அதை ஆதரிப்போம். அதுதான் பத்திரிகையுடைய ஊடகங்களுடைய தர்மம் என்று சொல்லலாம். இப்போ இங்க வந்து ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டோம். ஒரு பெரிய ஆரம்பாட்டம் நடந்தது. என்ன செய்தாங்க? ஷீ ரிட்ரீட்டட். எல்லா கேஸையும் வித்ட்ரா பண்ணி அந்த ரெசல்யூஷனை வித்ட்ரா பண்ணி இது பண்ணாங்க. ஆனந்த விகடனுடைய என்னுடைய சிறந்த நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள், பன்னீர்செல்வம் சொன்னார், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டதுக்கு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த இதுல அன்னைக்கு பல கொள்கை உள்ள இவங்கெல்லாம் வந்து ஆதரிச்சாங்க. சோ ராமசாமி வருவாரு, சாதாரண இந்த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வருவாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டியோட செயல்பட்டதுனாலதான் அந்த வேகம் கிடைச்சது அந்த எதிர்ப்புக்கு, அந்த இயக்கத்துக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு எக்ஸப்ஷன், மோசமான எக்ஸப்ஷன். இந்த இதுல அண்ணாமலை வந்து இது ஒரு ரிப்பீட் அஃபெண்டர். இந்த இதுல புரியவில்லை, அதனால வேணும்ட்டே செய்யறாருதான் தெரியுது. ஏதோ வாய்க்கு வந்து பேசல, அவர் வந்து திட்டமிட்டு வந்து பேசுறாரு. அந்த அரகன்ஸ்னால இன்னும் மோசமாகிறது. அது லேட்டஸ்ட் இது மேல கேஸ் போடணும், கிரிமினல் கேஸ் போடணும். இந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பதில் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். மன்னிப்பு கேட்பாரா கோர்ட்ல? ஆனா அது செய்ய வேண்டியது அந்த இண்டிவிஜுவல் தான் செய்ய முடியும். கார்த்தியும் எனக்கு ஃபோன் பண்ணார், நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை பத்தி யோசிக்கலாம், லாயர்ஸ் கேளுங்கன்னு சொன்னேன். இந்த இதுல அவரால் வர முடியல. அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் ஊரில் இல்லை, அதனால ஹசீஃப் அவர்கள் எல்லாரும் வரக்கூடிய அவர் வர முடியல, அந்த டேட்டை மாத்தினாரு. அதனால நான் அதை ஒத்துக்கொள்றேன். என்னாலதான் கார்த்திகை செல்வன் நீங்க வர முடியல. இதுல சோசியல் மீடியால ரொம்ப மோசமா எழுதுறாங்க. பல இதுல ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மேல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு மெஷினரி இருக்கு. டிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் தவறான இன்ஃபர்மேஷன். அது பல பேர் நம்மளே செய்யலாம், பல பேரை திருத்திக் கொள்ளலாம். வேணும்ட்டே செய்யறது இல்லை, அதுக்கு மோட்டிவ் கிடையாது, வேணும்ட்டே அது யாவது ஒரு செய்யணும்னு சொல்லி. டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணும்ட்டே ஒரு ஹேட், பொய் சொல்றது, ஹேட்டை வளர்க்கறது, ஜென்ரேட் பண்றது, அதை வெப்பனைஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு சேரக்கூடிய வகையில அதை பரப்புவது, வளர்ப்பது, இதுதான் அதோடைய நோக்கம். அது செய்யறாங்க. அதனால இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கணும்.
அதுக்கு முன்னால நேச பிரபு அவர் வந்து லேட்டஸ்ட் இது பழிச்சிருவாருன்னா தகவல் அப்டேட் குணா சொன்னாரு. வேணும்ட்டு அட்டாக் பண்றாங்க, சித்திரவதை பண்ற மாதிரி. இது ஒரு பேட்டர்ன் தான் இந்தியால. சில சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ஒவ்வொரு கேஸையும் போட்டு ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. அதுல நான் இது போய் பார்த்தேன். 2004 இருந்து யூபிஏ பீரியடுக்கும் பிஜேபி பீரியடுக்கும் கம்பேரிசன். 2004 இருந்து 2013 மட்டும் 11 ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டாங்க. வெறும் கான்ஃபிளிக்ட்ல மரணம் அடைஞ்சவங்க இல்லை, வேணும்ட்டு அவங்களுடைய வேலையினால, அவங்களுடைய எழுத்துனால, இல்லை அவங்களுடைய வீடியோனால, அவங்களுடைய டிவி ஒர்க்னால, நியூஸ் சேனல்ஸ் செய்யறதுனால கரப்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, கிரிமினல்ஸுக்கு எதிராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்களை குறி வைத்து இது பண்றக்கூடிய இதில் 11 பேர். அது மோசம்தான். இவங்க காலத்தில் என்ன ஆச்சு? இப்போதான் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தேன். 2014 2024 மட்டும் 19 பேர். எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம் நான் சொல்ல மாட்டேன். பல மாநிலங்களும் நடந்திருக்கு, வேற வேற ஆக்டர்ஸும் அதில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சியில், பிஜேபியோடைய ஆட்சியில், இந்தியா ஒரே நாடு, ஒரே ஓட்டு, ஒரே லாங்குவேஜ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதனால அவங்களுடைய ஆட்சியில் அதை கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு இந்த இதுல. அது மட்டும் இல்ல, 20 வருஷம் ஆனா கூட இந்த கேஸ் வந்து முடியவில்லை பல கேஸ்ல. அதனாலதான் சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் குளோபல் இம்ப்யூனிட்டி இண்டெக்ஸ் என்ற ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது பத்திரிகை ஊடகவியலாளருக்கு மர்டர் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கான்சிக்வன்ஸும் வராது. இம்ப்யூனிட்டிக்கு என்ன தமிழ்ல? இம்ப்யூனிட்டிக்கு என்ன வார்த்தை? பாதுகாப்பு. குற்றம் செய்யலாம், சட்டம் நம்மளை, சிஸ்டம் நம்மளை பாதுகாக்கும். இதுதான் தண்டனை கிடைக்காம உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால இந்த நேசப்பிரபு அட்டாக் பண்ணவங்க அட்டெம்ப்டட் மர்டர் தான், மோசமான காசிங் கிரீவஸ் இன்ஜுரி பல செக்ஷன்ல இருக்கு. 2 பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு சீரியஸாக எடுப்பாங்க. இது குவிக்காக இந்த கேஸை டெவலப் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கட்டாயமா இருக்கும். யார் அவங்க பின்னால, இந்த ரவுடிகள், இந்த கொலைக்காரர்கள் பின்னால யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதை வந்து கவனிப்போம் நம்ம எல்லாம். எந்த அளவுக்கு பண்றாங்க, எங்கேயாவது யாராவது ஷீல் பண்றாங்களா லோக்கலா, இல்ல போலீஸ் சரியா நடைமுறையில் வரலையா, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டும். அதுல கன்சிஸ்டண்டா இருக்கணும். அதுதான் நாங்க இதுல கலைஞர் இருக்கும்போது, இப்ப ஜெயலலிதா பத்தி முடிச்சிடுறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கடுமையாக விமர்சனம், கொஞ்சம் கோபம் வரும், சில நடவடிக்கை அவதூறு வழக்கு போடுவாங்க. ஆனா நம்ம அதை எதிர்த்தால் வாபஸ் வாங்கிடுவாங்க, ரிட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழகுவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல் லீடர், சீனியர் மோஸ்ட் லீடர் கலைஞர். எனக்கு நிறைய கோபால் அவர்களுக்கும் எனக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. அவரோடைய பேசி, இந்த போன்ல பேசுறது, சில நேரம் கடுமையாக எடிட்டோரியல் எழுதிடுவோம் திமுக இதை பத்தி. அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு தடவை வந்து போன் பண்ணி கிட்ட காத்தால, இன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதிட்டீங்க, நீங்க சஜஸ்ட் பண்றது, எடிட்டோரியல் சஜஸ்ட் பண்றதா நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு உடனே அவர் பார்த்தா கம்ப்ளீட்டா மாறிடும். ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட். அதான் அதோடைய நியாயம், அதுதான் அதோடைய தர்மம், அதுதான் அவருக்கு புரியும். நான் வந்து எனக்கு என்னோட ரைட்ஸ், என்னோட உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு அது ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன விமர்சனம் பண்ணா உங்களுக்கும் உரிமை இருக்கு. 100% அது இல்லைன்னா கூட 95% அந்த அப்ரோச் தான் இருக்கும் கலைஞருக்கு. சில தடவை கோவம் வரும், ஆனா நீங்க பேசி அதை ரீசன் பண்ணி பேசினா இருக்கும். இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்கு. இந்த சீனியர், இங்க பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அது பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் திருப்பியும் அந்த டீட்டெயில்ஸ் போகவே தேவையில்லை. இந்த ஆள் மேல கேஸ் போடணும், கிரிமினல் வழக்கு போடணும், நானாக தான் போடுவேன். அதை வந்து சீரியஸாக எடுக்கணும். அது பண்ணாதனாலதான் அவருக்கு இம்ப்யூனிட்டி இருக்கு இந்த இதுல. ஆனா அது இண்டிவிஜுவல், அவங்க தான் பண்ண முடியும். வேற ஏதாவது செக்ஷன் இருக்கான்னு வக்கீல்களை கேட்கலாம், சீனியர் வக்கீல்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது வேற ஏதாவது கேஸ் போட முடியுமான்னு. ஆனா டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன் போட வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை.
ரெண்டாவது, பன்னீர்செல்வம் சொன்னாரு டெஃபமேஷன் பில் 1988, நல்ல ஞாபகம் இருக்கு. ராம்நாத் கோயங்கா வாட்ச் பண்ணாரு, அருண் ஷௌரி இருந்தாரு அதுல, நான் கூட அந்த படத்துல இருக்கேன், மச் யங்கர். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதுல இருந்தாரு. ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது அந்த இதுல. ராமோஜி ராவ் எடிட்டர்ஸ் கில்ட் பிரசிடென்ட், அவர் வந்து ஈநாடுடைய ப்ரொப்பரைட்டர். அப்போ ரொம்ப அதுல ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அந்த பில் வந்து அந்த பில்லுடைய நோக்கம் என்ன, கிரிமினல் டெஃபமேஷனை இன்னும் மோசமாக, இன்னும் ஒரு சிவியராக மாற்றக்கூடிய ஒரு சட்டம், ஒரு டிராஃப்ட் பில். அதை எழுதுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு, அவரை பத்தி அதை சொல்லலாம்ல. அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த ஜேர்னலிஸ்ட் அதை பண்ணி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த அந்த பில் இருக்கும்போது நாங்க என்ன பண்றோம், என்னுடைய கருத்து கூட அன்னைக்கு பிரதிபலித்தது. பல பேர் அதை பத்தி வேற சஜஷன் கொடுத்தாங்க. எந்த காங்கிரஸ் அமைச்சரோ தலைவரோ ஏதாவது பிரஸ் மீட் பண்ணா முதல் கேள்வி டெஃபமேஷன் பில்லை ஆதரிக்கீங்களா எதிர்க்கீங்களான்னு கேட்கணும். அது எதிர்ப்பு, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்னு கூட நான் சொல்வேன். நாங்கள் செய்ததில்ல, எல்லா இடத்துலையும் அதை நடைமுறைக்கு வரல. ஆனால் பல இடங்களில் வந்தது, ஹைதராபாத் இங்கே எல்லாம். அவங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்கலைன்னா உடனே வாக் அவுட் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். உடனே அது ஒரு முக்கியமான, அதுக்கு ஒரு பங்கு உண்டு அந்த பில்லை வந்து டிஃபீட் பண்ணுறதில்ல. அதனால் இன்னைக்கு என்ன பண்ண வேண்டும்னு கேட்டால் சிம்பிள், அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது. அது ஆக்சிஜன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா பேசுறவங்களுக்கு ஆக்சிஜன் என்ன, பப்ளிசிட்டி. என்ன வந்து பல பேர் சொல்லுவாங்க, டெரரிசம் இருக்கும்போது டெரரிஸ்ட்டை பார்த்து நீங்க அதை அவங்களை இன்டர்வியூ பண்ணியோ இது பண்ணோம்னா அது கண்டிக்கும். ஸோ ஸ்டாப் தம் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. இவர் என்ன டெரரிஸ்ட்னு சொல்லலை, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிதான் நடக்கிறாரு. அதனால அவருக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடாது. வழிக்கு வருவாரா, இப்போ வந்து அவர் வந்து நம்ம பிஜேபியிலேருந்து நீக்கணும்லாம் நம்ம கேட்கல, அதெல்லாம் நம்ம விஷயம் இல்லை, நம்மளுடைய பிஸ்னஸ் இல்லை. இங்கே உங்களுடைய இந்த மோசமான இந்த அஃபென்ஸ் அதை கண்டிக்கிறோம். அதில் திருந்தலைன்னா அப்புறம் நாங்கள் யோசிப்போம். உடனே அவர் பேருக்கு அப்பாலஜிஸ் கொடுத்துட்டு ஃபார்மலாக முன்ன மாதிரி நார்மல் இதை பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர், அதுதான் முக்கியம். அதில் ஒரு தடவை பண்ணால் மன்னிச்சுக்கலாம், இதில் ரிப்பீட்டட் அஃபெண்டர். இது ஒரு பெண் பத்திரிகையாளர் பற்றி ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. எல்லாம் முன்னால் வந்து டிவி கேமரா அவங்க மேலே வரும், எல்லாரும் கேட்குறாங்க இது பண்ணுவாங்க. அது ஒன்று குரங்குன்னு சொன்னது, அப்புறம் அசிங்கமாக பேசுனது லேட்டஸ்ட்டு. அதனால இதை செய்ய வேண்டும். கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த ப்ரொப்ரைட்டர்ஸோடைய இதை பொறுத்து இருக்கு. ஆனால் பத்திரிகையாளர்கள் எல்லாம் யுனைட் பண்ணால் எம்ப்ளாயர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இதில் பர்டிகுலர்லி சீனியர் பத்திரிகையாளர் செய்தால் ஆர் கம்ப்ளீட்டாக இது பண்ணலன்னா கூட ஒரு காலகட்டம் ஒரு டியூரேஷனுக்கு அதை செய்யலாம். முதல்ல ஆரம்பித்து அடுத்த 6 மாதம் அண்ணாமலைக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கக்கூடாது, ஆக்சிஜன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நடைமுறையில் ஒரு தீர்மானம் இது பண்ணோம்னா, ஈவன் இஃப் 50% or 60% or 70% அதை நடைமுறைக்கு வந்தால் அது வந்து வெற்றி தான் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் வேற அரசியல் தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் ரீசனபிளாக இருக்கிறவங்க கிட்ட பேசி நம்மளுடைய உணர்வை, இந்த உணர்ச்சியை, இந்த தீர்மானத்தை கொண்டு போக வேண்டும். இது செய்தால் ஜெயலலிதாவில் நிற்க முடியல அகேன்ஸ்ட் இது, அவ்வளோ பெரிய லீடர். கலைஞர் அதை வேற மாதிரி இது பண்ணார், அத்வானி செய்யலை, வாஜ்பாய் செய்யலை, நரேந்திர மோடி கூட இன்னைக்கு அது பல நசுக்கிறாங்க. ஆனால் நேராக இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இந்த இதில் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதனால இது ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு விரோதமான ஒரு செயல், வன்மையாக கண்டிக்க வேண்டும். பட் வி ஆல்சோ ஹாவ் டு பாய்காட். அந்த ஆக்சிஜனை அவருக்கு கொடுக்கக்கூடாது. செய்தால் நாளைக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். நாங்கள் பத்திரிகை துறையில் வந்த உடனே நடந்த மிக முக்கியமான விஷயங்கிறது அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தி கொண்டு வந்த டிஃபமேஷன் பில் தான்.
இப்போ அந்த ஆன்டி டிஃபமேஷன் பில்லுக்கு எதிர்த்து நாடு தழுவிய போராட்டம் நிகழ்ந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக தண்டிக்கப்பட்டார். அதற்கும் நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடந்தது. அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப வந்து ராஜீவ்காந்திக்கு எதிர்க்க போராட்டம் நடத்தின போது காங்கிரஸுக்கு எதிரான போராட்டமாக அது சித்தரிக்கப்படல. ஆனந்த விகடன் எடிட்டருக்காக போராட்டம் நடத்திய போது அது அஇஅதிமுகவுக்கு எதிரான போராட்டமாக சித்தரிக்கப்படல. பின்னர் ஸ்பீக்கர் சேடப்பட்டி முத்தையா வந்து KP சுனில் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்த்து நடத்திய போராட்டமாக இருக்கட்டும், இல்லை நக்கீரன் கணேசன் கொலை செய்யப்பட்ட பிறகு நடக்கப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், எந்த போராட்டத்துக்கும் வந்து ஒரு சுருங்கிய முத்திரை கொடுத்தவே படல. ஒரு பரந்துபட்ட கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு. பத்திரிகையாளரான எங்களுடைய கடமை என்ன? ஒரே ஒரு கடமை தான். அது வந்து வாசகர்கள் என்கின்ற நம்ம மக்கள் தெளிவான முடிவை எடுப்பதற்கான தரவுகளின் அடிப்படையில் தகவல்களை தரக்கூடிய கேட்டலிஸ்டுக்கு தான் நாங்கள். எந்த பத்திரிகையாளரும் தங்களை ஏஜென்டா நினைத்துக் கொள்ளவில்லை. ஏஜென்ட்ஸ்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இல்லை பியூரோக்ராட்ஸ், அவங்களாம் தான் ஏஜென்ட்ஸ். ஆனால் அவங்க நேரடியாக பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டலிஸ்ட் தான். மாற்றத்திற்கான ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள். எப்படி கேட்டலிஸ்டாக மாறுறோம்? கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பதன் மூலமாக தான். இந்த கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய தப்பா? அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாமா? அதுதான் கேள்வி. இதில் வந்து பிஜேபிக்கும் மீதி பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. மீதி கட்சிகள்லாம் ஏதேனும் ஒரு விதத்தில் கரெக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிஜேபிக்குள்ள வந்து இது என்கரேஜிங் மெக்கானிசமாக தான் மாற்றிருக்காங்க. பிரஸ்டிடியூட்ஸ்னு முதலில் சொன்ன முன்னாள் இராணுவ தளபதி VK சிங் மத்திய அமைச்சராக மாறுகிறார். அப்ப உங்களுடைய இந்த எக்ஸசஸ்க்கு வந்து ரிவார்ட் பண்றீங்க. அப்ப இந்த எக்ஸசஸ்க்கு வந்து நீங்க வந்து கரெக்டிவ் மெக்கானிசம் மூலமாக திருத்துவதற்கு பதில் எக்ஸசஸ்களை வந்து ரிவார்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால்தான் இந்த பேச்சுக்கள், இந்த ஏச்சுக்கள் எல்லாமே நடைபெறுகிறது. அதனால தான் இந்த 2024 தேர்தலுக்கு முன்னால் நாம் இன்னும் அதிகமான சிக்கல்களை சந்திப்போம். ஆனால் எல்லா சிக்கல்களையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம். திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு சின்ன ஆடியோ. அண்ணா, எனக்கு அர்ஜென்ட்டாக 2 திருக்குறள் வேணும்ண்ணா. ஞாபகம் இருக்கா? அந்த 2 திருக்குறள் இப்போ பார்சல் பண்ணலாம் அவருக்கு. ஒன்று, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எதை காக்காட்டையும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் வாயடக்கத்தை கற்றுக்கொள். பொது இடத்தில் என்ன பேசணுங்கிறத கற்றுக்கொள். இது அண்ணாமலைக்கு பார்சல் செய்யக்கூடிய முதல் திருக்குறள். 2வது, தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டபடு. தீயினால் சூடு வச்சா கூட ஆறிடும், வடு மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாவினால் சுட்டா காலத்துக்கும் இருக்கும். இது வந்து அண்ணாமலை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவர் வந்து காவல்துறையில் வந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். தமிழ்நாட்டின் அரிச்சுவடி நண்பர் பீர் முகமது சொன்னது போல, தமிழ் மண் சமூக நீதி மண். தமிழ் இதழியலும் சமூக நீதி இதழியல். பெரியார் முதல் அண்ணா முதல் காமராஜர் எல்லாரும் பண்படுத்திய ஒரு அருமையான மண். ஜீவா போன்ற மகத்தான தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் சமூக நீதி, சமத்துவம், மனிதர்களிடத்தில் ஒரு நேயம், இதை தாண்டி என்ன இருக்கும்? எல்லாருமே அந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள். பட் இவர் வந்து ஒரு தவறான சிந்தனையின் பிரதிநிதி. அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க பத்திரிகையாளரிடம் கேவலமாக நடந்து கொள்வது முதல் முறை அல்ல, பல முறை நடந்திருக்கிறாரு. சுட்டி காட்டுறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும். 100 ரூபாய், 2 ரூபாய், 200 ரூபாய், 1000, 2000 ஒரு முறை ஏலம் விட்டார். அப்போவே கடும் கண்டனங்கள் வந்தது. அப்பவும் திருத்திக்கல. அடுத்து பத்திரிகையாளர்களை குரங்கு என்று கேவலமாக பேசினார். அப்போது எவ்வளோ பேர், அதாவது செய்தி சேகரிக்க செல்பவர்கள் ஒரு ஊடகத்தினுடைய பணியாளர்கள், அவர்கள் என்ன வேறு வழி இல்லாமல்
இந்த அவமானங்களை சகித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை. இந்த சூழலை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தாக்குதல். இப்போ அண்மையில் அவர் நடத்திய தாக்குதல் சத்தியமாக ஒரு 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 குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு. அதுக்கு என்னுடைய ஒரு பழைய கால நண்பர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் வந்து கான்வென்ட்டில் படிச்சிட்டாரு, என்ன மாதிரி கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருந்தா தெரியும். சரி, அந்த நண்பன்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம்ல, இவ்வளோ கேவலமாக பேசிட்டோமேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கலாம்ல. அதையும் நியாயப்படுத்துகிறார்கள் சில நண்பர்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா இதை எதிர்த்து கேட்கலன்னா என்ன ஆகும்? இன்றைக்கு பார்த்துக்கலாம் எல்லாரும். நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவ்வளவு கேவலமாக கொலை மிரட்டல். திருப்பூரில் நம்முடைய ஒரு தோழரை 28 வெட்டி வெட்டியிருக்கிறாங்க. நியூஸ் 7 தியாகச்சம்பல்கிட்ட காலைல பேசினேன். கரெக்டாக நரம்புகள் இருக்கிற இடமா பார்த்து வெட்டியிருக்கிறான். இதெல்லாம் என்ன காரணம்? ஒற்றுமை இல்லை. ஊடகவியலாளரும் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையை சாதிக்க வேண்டிய ஒரு அமைப்பு சீரழிந்து கிடக்குது. நான் இதை சொல்கிறேன்னு சிலர் வருத்தப்பட வேணாம். இந்த கூட்டமே அங்கே நடந்திருக்கணும். சரியா? இங்கே நடத்துகிறோன்னு சொன்னால் நம்முடைய சில இயலாமை, இந்த இயலாமைக்கு இப்பொழுதாவது ஒரு மாற்று கொண்டு வரணும். இந்த கூட்டம் ஒரு தொடக்க முனையாக இருக்கணும். பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை யாராவது அசிங்கப்படுத்தினால், அவர் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாங்க, பேசக்கூடாது. சரியா? லெட் இட் பி டேக்கன் அஸ் ஃபைனல் வேர்ட். எந்த கட்சிக்காரரும், அதை தாண்டி எந்த பிரபலமும் ஊடகவியலாளரை, அதுவும் மைக்கு போடுறவங்கெல்லாம் சாதாரண நண்பர்கள் என வயிற்று பிழைப்புக்காக சிரமங்களை தாண்டி இருக்கக்கூடியவங்க. அவங்கெல்லாம் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஏற்கனவே சில கேள்விகள் கேட்டதுக்காக அந்த சேனல் ஹெட்டுகிட்ட சொல்லி, ஓனர்கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்குனதெல்லாம் நடந்தது. இனியும் அதை அனுமதிக்க வேண்டாம். ஒன்றுபட்டு இருந்தால் அது சாத்தியமே. இன்னும் சில சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அதில் லேயர்ஸ், ஒரு ஆனியனை லேயர்ஸ் உரிக்க அதில் ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே திமுக ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து திமுகவை இன்றைக்கு ஏன் ஆதரிக்கிறோம்? நாட்டையே அச்சுறுத்துகிற ஒரு பாசிச பாம்பு, ஒரு சுனாமி மாதிரி வந்துட்டு இருக்கு. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அமைப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இதை மறைத்து விட்டு இவங்கெல்லாம் திமுகன்னு ஒரு முத்திரை குத்தி, அண்ணாமலையும் சரி அவருடைய புரோக்கர்களும் சரி அப்படி ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அந்த லேயருங்கிற அந்த கதையை இன்னையோட அவர் நிறுத்திடணும். ஏன்னா நம்முடைய லேயர், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய லேயர் ஒன்றுன்னா பிரித்து பாருங்கள். கடைசியில் என்ன இருக்கும்? மனிதநேயம் இருக்கும், சமத்துவம் இருக்கும், சமூக நீதி இருக்கும், ஆண் பெண் சமத்துவம் இருக்கும். இதுதான் நம்ம எல்லாருடைய லேயர்ஸை உரிச்சிங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய சித்தாந்தம். இதுக்காக உயிரை கூட கொடுப்போம், ஏன்னா விலை போகிற ஆட்கள் அல்ல. அதே நேரத்தில் அந்த லேயர், அவனுடைய லேயரை பிரிங்க. நம்முடைய லேயர் பிரித்து கடைசியில் போகும்போது அங்கே பெரியார் உட்கார்ந்துருப்பார், மார்க்ஸ் உட்கார்ந்துருப்பார், அம்பேத்கர் உட்கார்ந்துருப்பார். அந்த லேயரை பிரித்து உள்ளே போங்க. கடைசி யார் உட்கார்ந்துருப்பா? கோட்ஸே உட்கார்ந்துருப்பார். அந்த கோட்ஸேக்கு கோயில் கட்டணும்னு இன்னைக்கு பிரச்சாரம் நடக்குது. எவ்வளவு ஒரு கேவலமான பிறவி. ஸோ அந்த லேயர் உரிப்பை இன்றைக்கு எல்லாரும் பிரபலமாக்குங்க. எல்லா ஊடகங்களையும் நீங்கள் பேசும்போது லேயர் இருந்தால் பேசினார்னா, ஆமாடா, ஏன்னா எங்களுடைய லேயர் உரிச்சிங்கன்னா கடைசியாக சமத்துவம் சமூக நீதி இருக்குது. உன்னுடைய லேயர் உரிச்சா கடைசியாக அங்கே கோட்ஸே உட்கார்ந்துருக்கிறான். ஏன்னா மதவெறி இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ராமர் கோயிலை தொடர்ந்து வட இந்தியா முழுக்க பல இடங்களில் கலவரங்கள், நூற்றுக்கணக்கான வீடியோஸ் ட்விட்டர்லேயே உலவிட்டு இருக்குது. இஸ்லாமிய பகுதிகள், தாழ்த்தப்பட்டோர் பகுதிகள் எல்லாத்துலேயும் புகுந்து அடிக்கிறாங்க வெறியூட்டப்பட்ட சக்திகள். இதைத்தான் இந்த லேயர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த லேயரை தூக்கி போடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னும் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை, இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், பல்வேறு ஊடகங்களிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் கொண்ட நண்பர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ஒரே விஷயம், இந்த ஒற்றுமையை கட்டி காப்போம். சரியா? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக உறுப்பினர்களை சேர்க்காம, தேர்தல் நடத்தாமல், தாய் அமைப்பான சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சீரழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பிரைவேட் பாடி மாதிரி. அது வந்து கவர்மெண்ட் கொடுத்த இடம், பிடபிள்யூடி கொடுத்த இடம், கலைஞருடைய பீரியடில் தரப்பட்ட இடம். ஆக்கப்பூர்வ காரியங்களுக்காக அது நடந்துருக்கணும். சொல்லப்போனால் பத்திரிகையாளர்களை ஊக்குவிக்கிற, இளம் பத்திரிகையாளர்கள் தட்டி கொடுக்குற, நல்வழி காட்ட வேண்டிய அமைப்பாக இது இருக்கணும். பட் வந்து ஒரு இடி ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தும் போது உன்னுடைய ப்ரெஸ் மீட் இங்கே நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அமைப்பு அது செஞ்சு போயிருக்கு. அதுக்கு முடிவு கட்டணும். பத்திரிகையாளர்களை யாராக இருந்தாலும் சரி குறை சொன்னால், தாக்கினால்
வெகுண்டு எழுந்து ஒன்றுபட்டு நின்று சாதிக்கணும். அந்த ஒற்றுமையை சாதித்துள்ள இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அவருடைய அவதூறு அசிங்கமான பேச்சை கண்டித்து திரளாக கூடியிருக்கும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சண்டையை எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டோம். நீ அரசியல்வாதி மாதிரி பேசு, இல்லை இன்னொரு கட்சியை திட்டு, வேற எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க, நீங்கள் அப்புறம் போய் காலில் விழுதுங்க, சேர்ந்துக்குங்க, எதை வேணாலும் பண்ணிங்க. எங்கள்கிட்ட ஏன் வரீங்க? ஊடகவியலாளர் என்ன பண்ணுறோம்? கொரோனானா 3 வருஷமும் 2 வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தோம். மழையா வெள்ளமா எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறோம், எங்களுக்கு குடும்பம் இருக்குது, தன்மானம் இருக்குது, சுயமரியாதை இருக்குது. ஏன் எங்களை செய்யணும்? எங்களுடைய பணியை தானே நாங்கள் செய்கிறோம். உங்கள்கிட்ட வேற என்ன செய்கிறோம்? பல்லு படாமங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவருக்கு எவ்வளோ பழக்கம்னு தெரியல. அடிக்கடி இதையும் இன்னும் பயன்படுத்துவாங்கிறாரு. அதை பல்லு படாமல் பயன்படுத்துவாங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பழக்கம் இருந்திருக்குன்னு தெரியல. ஏன் இப்படி அடிக்கடி பயன்படுத்துறாருன்னு தெரியல. அது இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்க சார்ந்த ஆட்களை பாருங்க. எஸ் வி சேகர் என்ன பேசினார் பாருங்க. அவருக்கு ஒரு அடி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அவர் வாயே திறக்கிறது இல்லை. எந்த தலைவர்களுமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. ஜெயலலிதா இருந்திருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காங்க, அதன் பிறகு விஜயகாந்த், எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு மோசமா ஒரு அசிங்கமா இந்த வார்த்தையை ஒருத்தவங்க கேட்கிறாங்க. அசோசியேஷன் சொல்ற இந்த மாதிரி பேசிட்டாங்க. சார் என்ன பேசினார் சார்? சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில? இல்ல அவரு தான் அவர் குடும்பத்துல போய் சொல்ல முடியுமா? அவங்க கட்சிக்காரங்களாம் திரும்ப திரும்ப அதே திரும்ப சொல்றாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அப்படிதான் செய்வேன். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டிருக்கணும். நீங்க புரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு. அப்பவே சார் இது பல்லு படாமன்னு சொன்னீங்களே சார், கிராமத்துல பழமொழி, அதை ஒரு தடவை முழுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல திருன்னு முழிச்சிருப்பார், மொழி பிதுங்கிருப்பார், அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பார். அவர் அங்கேயே வெளுத்து வாங்கியிருக்கலாம். குரங்குங்கிறார். என்ன குரங்கு மாதிரி சுத்தி வரீங்களேங்கிறார். என்ன நினைச்சிட்டு? இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. நம்மளை வந்து தூண்டி விடுறது, ஏதாவது பண்ணி டெம்ப் பண்றது. இந்தமா உன் மூஞ்ச காட்டு, யாரு? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். இவங்க வந்த வழி அப்படி, இவங்களுடைய அரசியல் கலாச்சாரமே அப்படிதான். அது எஸ் சி சேகரா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், சுப்பிரமணிய சாமியா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே இவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். இது தமிழ்நாட்டுல எடுபடாது, தமிழக ஊடகங்கள்ட்ட எடுபடாது. இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மற்ற மாநிலங்களை போலெல்லாம் கிடையாது ஜால்ரா போடுறதுக்கு. ஆனா அவர் வந்து நாவை அடக்கிக்கணும். இதுக்கு மேல வந்து இதுல அரசியல்லாம் கிடையாது. நீ எந்த கட்சி தலைவராக வேணாலும் இருந்துட்டு போங்க. செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேலை? நாங்க எங்க பணியை தானே செய்யறோம். எங்க நிறுவனம் என்ன சொல்லுதோ, எங்களுடைய பாலிசி என்னவோ அதை தான் நாங்க செய்ய முடியும். அந்த பணியை தான் நாங்க செய்யறோம். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, ஊடக சுதந்திரம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஒரு நெறியாளர், ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு, அதை வந்து நெறியாளர் கேட்கிறாங்க. இவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை, ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. இந்த பேட்டி குறித்து அவர் சொல்றாரு, நீங்க ஏதோ அதை வாங்கிட்டீங்க, இதை வாங்கிட்டீங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அதுக்கு நீ இவ்வளவு ஒரு ஆபாச வார்த்தையா? அசிங்கமா இல்லை உனக்கு? இப்படியா கேட்பாங்க? அதை திரும்ப வேற செய்வேன்னு வேற சொல்றீங்களே, இதை எப்படி கண்டிக்கிறது? கண்டிப்பா இது தொடர்பா பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, பொதுநல வழக்கு தொடர்ந்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்கணும். இதோட விடக்கூடாது. எஸ் வி சேகருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமா பேசின ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டுல யாருமே பார்த்திருக்க முடியாது. படு கேவலம். அந்த நெறியாளருக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது என்ன வார்த்தைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. கொஞ்சமாவது வீட்டுல யோசிச்சு பாத்தீங்களா எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்திருக்கோம்? ஒரு மூத்த நெறியாளர் எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிறாரு, எவ்வளவு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர், ஒரு சேனலை வழி நடத்தக்கூடியவர், எவ்வளவு ஒரு எப்படி மன உளைச்சல் இருக்கு? எத்தனை நாள் அவருக்கு அப்படி இருக்கும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நேரடியா அவர் போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா? இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு இது. தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் அண்ணாமலைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நியூஸ் 7 செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்டதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.